அன்பர்களே வணக்கம். 2025 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள். மாற்றத்தையும் புதுமைகளையும் உருவாக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, பிறக்கப் போகின்ற ஆங்கில புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புகள் ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் பிறக்கப் போகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். வாருங்கள். செயல்பாடுகளில் புத்திசாலித்தனமும் அனுபவமும் வெளிப்படும். விரும்பிய இடத்தில் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்களிடத்தில் அரவணைத்து செல்வது நன்மதிப்பை ஏற்படுத்தும். காரணமான பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். தாய்மாமன் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். கற்பனை சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். கணித துறைகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் புதிய நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டாகும். எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். குறுகிய தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். குலதெய்வம் கோயில் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல்கள் ஏற்படும். பூர்வீகத்தில் செல்வமும் செல்வாக்கும் மேம்படும். தந்தை வழி முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகும். வெளி இடங்களில் உணவுகளை உட்கொள்வது குறைத்து கொள்வது நல்லது. தூக்கமின்மை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். காலம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்ப்பது நல்லது. சிறு மற்றும் குறு தொழிலில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் மேம்படும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். தம்பதிகளுக்கு புரிதல் அதிகரிக்கும். வெளியூரில் இருந்து வரன் வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். தந்தை வழி ஒத்துழைப்பால் பூர்வீக பிரச்சனைகள் குறையும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். எதிர்காலம் பற்றிய பயம் அகலும். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகளை புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். நண்பர்களால் சில அலைச்சல்களும் அனுபவமும் கிடைக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் கருத்துக்களால் மனதளவில் சில மாற்றங்கள் பிறக்கும். விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் வேலையில் எதிர்பாராத மாற்றம் நடக்கும். சமூக நல சங்கங்களின் பதவி கிடைக்கும். உத்தியோக ரீதியான பயணங்கள் அதிகரிக்கும். சக கலைஞர்களிடம் பணி நிமித்தமான இரகசியங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. பயனற்ற வைராக்கியங்களினால் கிடைக்கும் வாய்ப்புகள் தவறுதலுக்கான சூழல்களை உண்டாக்கும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை தரும். இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தொழிலில் உயர்நிலையை அடைய சாதகமான வாய்ப்புகள் அமையும். புதுமையான விஷயங்களை செயல்படுத்துவதில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். வாகன பயணம் தொடர்பான தொழில்களில் ஒத்துழைப்பும் ஆதரவும் மேம்படும். வரி விஷயங்களில் விதிக்கு உட்பட்டு செயல்படுத்துவது நன்மையை தரும். விவசாயிகளுக்கு லாபம் ஓரளவு குறைவாகத்தான் இருக்கும். வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபாடு செய்து வர தொழில் சார்ந்த தடைகள் குறையும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். இங்கே கூறப்பட்டுள்ள அனைத்து சுப மற்றும் அசுப பலன்கள் யாவும் பொது பலன்களே. அவரவர்களுக்கு நடைபெறுகின்ற தசாபுத்திக்கு ஏற்ப மாறுதல்கள் உண்டாகும்.